வணக்கம் மக்களே, நான் விக்னேஷ் வினோத். இன்னையோடைய பதிவு என்னென்னா அரசியலை பற்றி தான். நேற்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க. எல்லோரும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே நிறைய பேர் நான் என்னையும் சேர்த்து என்னென்னா நான் நல்லா பார்த்தா ஒரு 2021 அப்புறம் தான் நானே இந்த சட்டப்பேரவையில் உள்ள லைவு எல்லாமே அந்த இது உள்ளதை பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போது அந்த சட்டப்பேரவையில் என்ன பேசுகிறாங்க, எம்எல்ஏ என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரி வாக்கெடுப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ நிறையா பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அந்த இதுலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தாப்புல புஷ்பா ஸ்டைலில் விஜய் சாரை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. சிஎம் முதலமைச்சர் விஜய் சாரை எப்படின்னா 2-3 விமர்சனம் வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் புஷ்பா ஸ்டைலில் இந்த போகிறது சோபா போகுது, தலைவர் பின்னாடியே போகிறாருன்னு சொல்லி விமர்சனம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நான் உங்களுக்கு அப்படி கடைசியில் சொல்லிட்டு வரேன். நான் தேமுதிக நம்ம பிரேமலதா அம்மா அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி சோசியம் ராஜகுருவை உங்கள் கூடயே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இது நீங்கள் பர்சனலாக வச்சுக்கோங்க, இதுக்கு எதுக்கு நீங்கள் கூடயே ஒரு அரசு வேலையை கொடுத்து அப்படின்னு சொல்லி தான் அதை முடிச்சிருக்காங்க. ஆனால் அரசு வேலைங்கும்போது பார்த்திங்கன்னா அதில் மக்கள் அவங்க அரசாங்கத்தோட அந்த வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்குது. சம்பளம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ அரசாங்கத்துடைய எல்லா அரசு ஊழியர்களுக்கு சம்பளமும் மக்களுடைய வரி பணம், அந்த வரி பணமும் அந்த வரி பணத்தில் தான் அவருக்கும் கொடுக்குறது. ஆனால் அதுக்கப்புறம் அது ஒரு மணி நேரத்தில் அவர் அந்த விஷயத்தை சரி பண்ணார்னு வைங்களேன். சரி பண்ணிட்டாரு, இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அவர் வேலை இது பண்ணிட்டாங்க. இன்னொன்று சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க அந்த மேடம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. நீங்கள் தருமபுரியில் இப்போ கடைகளுக்கு ஒயின் ஷாப் கடையில் மூணுது எங்கள் தருமபுரியில் 3 கடையில் மூடப்பட்டிருக்கு. ஆனால் மூடப்பட்டிருந்தாலும் சந்து பொந்துக்குள்ளே 15 கடையில் திறக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். அது அந்த ஊரில் மட்டுமல்ல, எல்லா ஊர்லேயுமே இருக்குது. எல்லா ஊர்லேயுமே எப்படின்னா பிளாக்கில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போவும் பிளாக்கில் விற்கிது. காலையில் நல்லா நைட்டு 10 மணிக்கு கடையை சேர்த்துறாங்கன்னா 12 மணிக்கு மேலேருந்து மறுநாள் 12 மணி வரைக்கும் பிளாக்கில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட. அதையும் ஆனால் அந்நேரம் நான் லைவில் பார்த்தேன். நான் லைவில் பார்க்கும்போது அவர் ஏதோ ஒன்று நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். கரெக்டாக சௌமியா அன்புமணி ராமதாஸ் மேடம் அவங்க சொல்லும்போது ஏதோ நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் கவனித்தேன். ஆனால் எல்லாத்தையும் கவனிக்கிறார் விஜய், முதல்வர் விஜய் கவனிக்கிறாரு. ஆனால் சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணுறாப்புல. ஆனால் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் அவர் மேலே இன்னும் மாற்றிக்கிட வேண்டியது இருக்குது. என்னென்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு வரேன். உதயநிதி ஸ்டாலின் என்னென்னா அவர் மேலே விஜய் மேலே நிறைய குறைகளை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் வாக்கெடுப்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. உதயநிதி சாரோடைய ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நானும் என்ன நினைக்கிறேன்னா, அவர் வெளிநடப்பு செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏன்னா வெளிநடப்புன்னா ஏதோ ஒன்று அந்த இடத்துல வெளிநடப்பு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல வெளிநடப்பு. ஏன்னா இது ஒரு வாக்கெடுப்பு நடக்கிற இடத்துல ஒன்று எதிர்ப்பு தெரிவிக்கணும், இன்னும் ஆதரவு தெரிவிக்கணும், இல்லை நடுநிலை. இந்த 3 விஷயத்த அங்கே பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர் சூப்பராக பேசியிருந்தாப்புல. ஆனால் அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா வெளிநடப்பு செஞ்சது தான். வெளிநடப்பு செஞ்சது தவறானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவர் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம்.
சரிங்களா? இப்போ இதில் இருந்து பேசி முடிஞ்ச ரெண்டாவது இன்னொரு இதில் விஷயம் இன்னொன்று பார்க்கணுன்னா, எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா வாக்கெடுப்பில் வந்து விஜய் சார் தான் செய்ப்பாருங்கிற முதலமைச்சர் விஜய் சார் தான் வந்து வாக்கெடுப்பில் வந்து இது ஆதரவு கொடுப்பாங்க. 144லையுமே ஆதரவு கொடுப்பாங்க. அவர் கேட்ட மாதிரி அமைங்கிறது இது வந்து இப்போ மட்டும் இல்லை, எல்லா ஆளுங்கட்சியும் முதலமைச்சராகி இருக்கும்போதே அது வந்து அதுதான் நடக்கும். காரணம் என்னென்னா, ஆட்சி யார் பக்கம் இருக்கோ அந்த பக்கம்தான் எல்லோரும் செய்வாங்க. சரிங்களா? அது அந்த மாதிரி இருக்கும். அது எப்போயுமே உண்டானது. இப்போது இதை வந்து பெருசாக குறை சொல்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ இல்லை. ஆனால் அந்த சட்டமன்றத்தில் இருந்து எதிர்ப்பு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நடுநிலையாக இருந்திருக்கலாம். ஆதரவு கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து டிஎம்கே ஆதரவு கொடுக்க முடியாது, எதிர்கட்சி தலைவர் அப்படிங்க. இந்த இடத்த வந்து அவர் தவிர்த்திருக்கலாம், அதாவது வெளிநடப்பு செஞ்சதை தவிர்த்திருக்கலாம். இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, விஜய் சார் வந்து அதுக்கு வந்து பதில் கமாண்ட் கொடுக்கல அப்படிங்கிறது. பதில் கமாண்ட்னா எல்லோரும் பேசுனாங்க, எல்லா எம்எல்ஏக்களும் சௌமியாமணி அன்புதாஸ் மேடம் அவர்களும் பிரேமலதா அம்மா அவர்களும் மற்ற எம்எல்ஏகள் பேசுனாங்க. பேசும்போதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வச்ச விமர்சனத்துக்கு சரியான முறையில் வந்து பதில் சொல்லலை அப்படிங்கிற மட்டும் எண்ணம். அது அவர் கொஞ்சம் அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லியிருந்திருக்கணும். பதில் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏதோ ஒன்று சின்னதாக லைட்டாக மட்டும் லைட்டாக பேசிட்டு முடிச்சிட்டாப்புல. சரிங்களா? அது போக என்னென்னா, இன்னொரு விஷயம், அந்த பிரேமலதம்மா ஒரு சோசியர் கூட ரதன் பண்டிட்டாரும் பேர் சொன்னாங்க. அவங்கள கூட வச்சுக்கிறதுக்கே என்னன்னா, அது என்ன மாதிரி போஸ்ட்டுங்கிறத நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, அதுவுமே அவர் பேர் இந்த மாதிரி போஸ்ட்டு ஓஎஸ்டி போஸ்ட்டு அந்த துறைக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் நான் அந்த வேலையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னென்னா, சில நல்ல நலத்திட்டங்கள், இப்போ அம்மா உணவகம் இருக்குன்னா, அம்மா உணவகம் எப்படி மேற்கொண்டு அது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். அப்போ மாணவர்கள் இருக்கிறாங்க, இப்போ மாணவர்களுக்கு வந்து அந்த விளையாட்டுத்துறை எப்படி வந்து சீர்கொண்டு இது பண்ணலாம். அப்புறம் நம்ம கொரோனா டயத்தில் இருக்கும்போது அப்பா பண்ணியிருக்காங்க, அது வந்து அவ்வளோ பெரிய பதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பதவியை போய் எப்படி ஒரு ராஜகுருவான அவங்களுக்கு பர்சனலாக வச்சுக்கிட்டு இருந்தவங்கள எப்படி, அது சரியான விமர்சனம். ஆனால் அதே மாதிரி அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு முதல்வர் விஜய் சாரும் வந்து அதை வந்து சரி பண்ணிட்டாங்க. அது மிக்க நல்லது. அதோடு மிக்க நல்லது, தமிழ்நாடு ஃபுல்லாக 717 டாஸ்மாக் கடை மூடினது மிகப்பெரிய நல்ல விஷயம். அதுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் சராசரி மனுஷனாக நானும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அதில் எவ்வளோ இத்தனை குடும்பங்கள்லாம் அழியுதுங்கிறத விட ரோட்டில் படுத்து கிடக்கிறாங்க குடிச்சு போட்டு, தன் நிலையை இல்லாமல் பார்க்கும்போது. அப்போது தன் நிலையே சுத்தம் இல்லாத, அப்போது அதை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தோணுது. அப்போது இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயம், அதுக்கு வந்து வரவேற்கத்தக்கது அந்த விஷயம். அது மிக மிக மிகப்பெரிய நல்ல விஷயம். அதுபோக வந்துன்னா இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே சொல்ல நினச்சிக்கிட்டே இருந்தேன். ரங்கராஜ் பாண்டே சார் வந்து எனக்கு வந்துன்னா பத்திரிக்கையாளரில் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு 4 துறை இருக்குது. அந்த 4 துறையில் பத்திரிக்கை துறையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச துறை. அதனால் வந்து எனக்கு அதுவும் ஒரு சில பத்திரிக்கையில் பாண்டே, கோடீஸ்வரன் சார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்பீச்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம இருக்கிறாங்க பத்திரிக்கையாளர், ஆனால் இருந்தாலும் இவங்களாம் ரொம்ப கூடுதலாக பிடிக்கும். என்னென்னா, அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, பத்திரிக்கை துறைங்கிறது என்னென்னா, நம்ம இந்திய ஜனநாயகத்துக்குன்னு அரசியல் சட்டத்தின்படி 4வது தூண் தான் பத்திரிக்கை. அதான் சொல்கிறாங்க, அதான் உண்மையும் கூட. அப்போது அந்த பத்திரிக்கை துறையே ஒருத்தங்க வந்து ஒரு கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 20 வருஷம் 30 வருஷம் அதில் இருந்திருக்கிறாங்க. அதை வந்து இப்படி சொன்னீங்களே வச்சிங்களே, இது யார் சொல்கிறது? தவக தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் எல்லாருமே
அது பாண்டிய சாரை சொல்லும்போது அதில் குறை கண்டுபிடிக்கிறது அவருடைய தொழில் மேலே உள்ள நம்பிக்கை சொன்னார். இத்தனை வருஷமாக அவர் ட்ராவல் பண்ணதை வச்சு சொல்லியிருக்கிறார் இது நடக்கும் அப்படின்னு. இதையே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரே நம்பியிருக்க மாட்டார். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜய் சாரே வந்து நான் முதலமைச்சர் ஆகணும்னு வெளியில் வந்து பேசி எல்லாருமே வந்து சொல்கிறது பிரச்சாரம் நம்ம சொல்ல வேண்டியது தான். ஆனால் தனக்குள்ளே ஒவ்வொருத்தங்க மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு அரசியல்வாத மனசுக்குள்ளேயும் நமக்கு இப்படித்தான் இருக்கும். இது ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், சீமான் அண்ணாவாக இருக்கட்டும், அவங்க 3 பேருமே 4 பேருமே பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே நம்ம இவ்வளோ தான் ஓட்டும். இப்போ சீமான் அண்ணனும் பார்த்திங்கன்னா அவர் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் நமக்கு இவ்வளோ தான் ஓட்டு விழும் அப்படிங்கிற அதையும் புரிஞ்சு வச்சுருப்பார். அப்படிங்கும்போது விஜய் சார் வந்து அதை புரிஞ்சு வச்சுருப்பார். நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஓட்டு விழாது எப்படி வருவோம் அப்படின்ட்டு. ஆனால் வெளியில் சொல்லிக்கலாம். அதே மாதிரி தான் பத்திரிக்கையாளரும் வந்து அவங்க கணிச்சதில் தப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வரலாறு பின்னாடி இருந்து எடுத்து பார்த்தாங்கன்னா அது சில சர்வேகளை சொல்லும், சில நிறையா அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்போ அதெல்லாம் வந்து பேசும்போது ரங்கராஜ் பாண்டிய சாரே வந்து ஒரு இதில் சொன்னாங்க, தாவைக்கால உள்ள லீடர்ஸே வந்து அவர் தான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, இல்லை நாங்கள் வந்து வாங்குவோம் பட் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியில், நான் பார்த்துருக்கிறேன். அப்போ இது எல்லாமே அவர் அவர் இத்தனை வருஷமாக 30 வருஷம் 32 வருஷமாக தொழிலில் இருக்கார். அப்போங்கும்போது அதை ஒரு விஷயமாக கணிச்சு இப்படித்தான் வருவார்னு சொல்லி அதுக்கு மீறி வந்தாருன்னா நான் அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு அது முடிஞ்சு வச்சு வந்துட்ட. அவரை ரொம்ப போட்டு புண்ணாக்குனாங்கல்ல, அதாவது தாவக தொண்டர்கள் ரசிகர்கள், அதுக்காண்டி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நடுநிலையாக தான் யோசிக்கணும். யாருக்குமே இல்லை. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாருக்கு இக்கட்டான ஒரு சமநிலையை தான் வச்சுருக்கு. எப்படி சமன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தாவேக்கா இல்லை சீமான் அண்ணன் இல்லவே இல்லை சுத்தமாக. அப்போது நான் நம்புகிறத ஒன்று சொல்கிறேன். இதில் இயற்கை, நீங்கள் கடவுளை நம்பாதவங்க இயற்கைன்னு சொல்லுவாங்க, நான் கடவுளை நம்புகிறேன். கடவுள் எப்போவுமே வந்து இந்த உலகத்தை வந்து சமநிலையில் தான் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு புராண கதையே இருக்குது. என்ன நம்ம மீனாட்சி சுந்தரேச கல்யாணம் நடந்தப்போ இப்போ அகஸ்தியர் வந்து தேவர்கள் எல்லாம் இந்த பக்கம் நின்றுட்டுருக்கும்போது தென் பகுதி தூக்கிட்டு இங்கிட்டு வடப்பகுதி கீழே இறங்கிருச்சு. அதனால் அகஸ்தியர் அனுப்புனால இது வந்து ஒரு புராண கதை, அதுக்காண்டி சொன்னேன். அதனால தான் இந்த அரசியலையும் பார்த்திங்கன்னா நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா இந்த அரசியல் எல்லாமே பார்த்திங்கன்னா சமநிலை. இந்த அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஏன்னா இத்தனை வருஷம் இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க, நிறைய புது கட்சிகள் வந்திருக்கு. ஏன் இப்போ குறை சொன்னாங்கள்ல பாண்டிய சாரேவும், அவங்க அதெல்லாம் வச்சு தான் கணிச்சு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த வட்டம் மட்டும் விஜய் சாருக்கு வந்து இவ்வளோ தூரம் அவர் வந்து நிறைய இடங்கள் பிரச்சாரம் பண்ணலை, செய்யலை. ஒன்றுன்னு சொல்லி முக வசீகரம், அவர் நடிகருங்கிற மட்டும்தான். பிரச்சாரங்கிறது ரொம்ப 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 கம்மி, சரிங்களா? அதே மாதிரி அந்த பிரச்சாரத்துலேயும் பார்த்திங்கன்னா அவருடைய எம்எல்ஏக்கள் யாருன்னே தெரியாது, அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள் யாருன்னே தெரியாமல் அதே மாதிரி வேன்லேயும் வந்து ரொம்ப குறைச்சல் தான். கூட பிரச்சாரம் பண்ணும்போது அந்த எம்எல்ஏக்கள் இவர் தான் என்னுடைய எம்எல்ஏ, என்னுடைய கட்சி எம்எல்ஏன்னு சொல்லி சொன்னதே கிடையாது. அப்போது அவருக்கு 108 தொகுதிகள் வந்திருக்காங்கன்னா அவருடைய முக வசீகரம் அவருக்கு மட்டும்தான் அந்த ஓட்டு. அவர் முதல் சொன்னாரோ மதுரையில் வச்சு மீட்டிங்கு, இந்த விஜய்க்கு தான் நீங்கள் ஓட்டு போகிறீங்க, மதுரை தெற்கு வடக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார்ல. அப்போ அந்த விஷயத்துக்கு தான் இருக்குது. அது எதுக்காண்டி சொல்கிறேன்னா, இது ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ வந்து இந்த தமிழ்நாடு சமநிலையை நோக்கிக்கிட்ட போகுதுன்னு அர்த்தம். இது இந்த 5 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ தெரியாது. ஆனால் ஒரு சமநிலையை மறுபடியும் ஒரு சமநிலையை ஆக்குது அப்படிங்கிறது தெரியுது. இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அந்த போகிற இடத்துல வந்து சமநிலைமை ஆக்கணும் அப்படின்னா அதை மண்ணை போட்டு நிரப்புங்கிறது தான், அதுதான் இயற்கையோடைய கடவுளுடைய எண்ணமும், சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து இதை வந்து ஏதோ ஒரு இடத்துல இப்போ விஜய் சாருக்கு வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவருக்கும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்குது. என்ன கஷ்டம்னா, அந்த 108 எம்எல்ஏ எதுவுமே மெஜாரிட்டி இல்லாமல் வந்தது, சரிங்களா?
அதே மாதிரி எதிர்க்கட்சிக்கும் பல சிக்கல்கள். இதில் வந்து கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஆப்போசிட்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும். ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்துருச்சுன்னா அதில் பல சிக்கல்கள் இருக்குது. அப்போ அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. இன்னொரு எலெக்ஷன் வந்தால் கட்சிகளும் தாங்காது, நம்ம தமிழ்நாடும் தாங்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷனில் தான் அவங்க கட்சியிலேருந்து ஆள் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த இது சரி ரைட்டு, இந்த ஒரு தாவாக்கா அவங்க ஆட்சியை அமைக்கட்டும். அது உள்ளுக்குள்ளே நிறையா பேசிக்கிறாங்க, ஏகப்பட்ட அரசியல் பொருத்தல் இருக்குது, அதுவும் சொல்கிறாங்க, பத்திரிகையாளர் சொல்கிறாங்க. அப்போ இந்த சமநிலை எதுக்கு வருதுன்னா, இப்போ இதுக்கு அடுத்து 5 வருஷம் 10 வருஷம் 2031 2036 போகும்போது வந்து இது ஏதோ ஒரு மறுபடியும் பின்னோக்கி நம்ம வரலாறை பார்க்கும்போது ஒரு சமநிலை வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த சமநிலை நோக்கி போதோ அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருக்குது. இது என்னுடைய பர்சனலாக தோணிகிட்டு இருக்குது. அப்படின்னு தெரியல. ஆனால் சட்டமன்றத்தில் அவர் விஜய் வாக்கெடுப்பில் ஜெயிச்சிட்டார். உதயநிதி ஸ்டாலின் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஒரே ஒரு வாதத்தில் விமர்சனத்தை மட்டும் அவர் தன்னுடைய இதை மாற்றிருக்காரு. அப்போ அவர் ஒரு 4 விஷயம் வந்து தவறான விஷயங்களை வந்து அது சரி செய்ய முடியலையா, இல்லை முடிய மாட்டுக்கா என்னன்னு தெரிய மாட்டுக்கு. ஆனால் இந்த அவர் பதவியேற்றலேருந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் சரி பண்ணுறார், 2 விஷயம் நல்ல விஷயமா இருக்குது, 4 விஷயம் தப்பாக அது சரி பண்ண முடியலையா, சரி பண்ண முடியாமல் இருக்குதா, இல்லை கடைசி வரைக்கும் முடியாமல் போதான்னு தெரியல. ஆனால் சரி பண்ணுவார் நான் நம்புகிறோம். ஏன்னா ரொம்ப உள்ள உள்ளெல்லாம் போய் பார்த்தோம்னா நமக்கு எதுவும் தெரியாது. சில மேலோட்டமாக சில பத்திரிகையாளர்கள் வச்சு நம்ம வச்சு சோசியல் மீடியாவில் வச்சுலாம் நான் பேசுகிறது அப்படி கிடையாது. சில பத்திரிகையாளர் உண்மையாக இருப்பாங்க, கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவாங்க, அவங்கள வச்சு நம்ம செய்தியில் வச்சு தான் நம்ம சொல்கிறது, சோசியல் மீடியாவில் வச்சு பார்த்து சொல்கிறது இல்லை நான் சொல்கிறது. அப்போ சில இடங்கள் அப்படித்தான் இருக்குது அப்படிங்கிற மட்டும் நல்லா தெரியுது. சரி பார்ப்போம், அடுத்து என்ன நடக்குங்கிற பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம் மக்களே. விக்னேஸ்வரநாத்.